வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் வில்லூரில் வேலை நடக்கு. ஒரு 10 ஏக்கர் இடத்துக்கு வேலி போட்டு அடைச்சி தர சொன்னாங்க. 3 இன்ச்சு வலை போட்டு புதுக்கோட்டை கல்ல போட்டு பண்ணி தர சொன்னாங்க. அதுக்கு தான் நம்ம ஆட்கள் கம்பெனியில் வலை ஏற்றிட்டு இருக்காங்க. இதோட வலையோட சைஸ் பார்த்தீங்கன்னா, இதோட உயரம் கரெக்டாக 5 அடி உயரம். ஒன் சைடு ட்விஸ்டடுங்கிறது மலையிலே மேலே முள்ளு மாதிரி வரும். கீழே மடக்கு இருக்கும். சரிங்களா, அதான் வலை ஏற்றிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம கம்பெனிலே டேரெக்டாக நீங்கள் 2 இன்ச்சு வலை கேட்டாலும் சரி, 3 இன்ச்சு வலை கேட்டாலும் சரி, 2.5 இன்ச்சு வலை கேட்டாலும் சரி, நார்மல் கம்பியில் இருந்தாலும் சரி, டாட்டா கம்பியாக இருந்தாலும் சரி, எதில் வேலி போட்டு தர சொன்னாலும் சரி, நம்ம கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு வேலி 2 இன்ச்சுனாலும் சரி, 2.5 இன்ச்சுனாலும் சரி தெளிவாக பண்ணி கொடுப்போம். இப்போ இடத்துல வலை இறக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் தென்னந்தோப்பு மாதிரி சின்னதாக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வேலி அடைச்சா மட்டுமே தான் அதை நம்ம பாதுகாக்க முடியும். இல்லை அப்படின்னா ஆடு மாடு எல்லாமே உள்ள வர வாய்ப்பு இருக்குது. மற்ற ஆட்களும் உள்ள எதுவுமே எடுத்துகிட்டு போகிற கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வேலி சுத்தமாக அடைச்சிட்டாங்கன்னு சொன்னதுனால நம்ம இடத்த ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பார்த்தோம். ஏன்னா அது பக்கத்தில் வேலை நடந்துட்டு இருந்துச்சு நம்மளுக்கு. அப்போ இடத்த மெஷர் பண்ணி பார்த்தால 3000 அடிக்கு மேலே வந்துச்சு. ஏன்னா 10 ஏக்கர் இடம் பார்த்தீங்களா, 3000 அடிக்கு மேலே வந்துச்சு. இடமும் கொஞ்சம் வால் மாதிரி இருந்ததுனால அது ரன்னிங் ஃபீட் அதிகமாக இருந்துச்சு. சரிங்களா, அது நம்ம ரன்னிங் ஃபீட்டுக்கு 150 ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கோம். 150 ரூபாய்க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலை 5 அடி வலை வரும், 7 அடி கல் வரும். கல்லு கேப் உங்களுக்கு 8 அடிக்கு ஒரு கல் போடும். அதே மாதிரி 10 கல்லுக்கு 2 முட்டுகள் போட்டு இந்த வலையிலே மேலே முள் கொடுத்து இழுத்துருங்க அப்படின்னாலும் இழுப்போம். அதே மாதிரி அந்த வலையில அந்த முள் கீழே பண்ணி எதுவும் உள்ள வராமல் இருக்கிற மாதிரி அப்படின்னா அந்த முள்ளை கீழே இழுத்து மேலே மடக்க போடும். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் கோடு போடுறாங்க. 8 அடி 8.5 அந்த ரேஞ்ச் வச்சு பண்ண கல்லு உள்ள 8 இருக்கிற மாதிரி 8.5 வச்சு கோடு போடுவாங்க. இதுக்கப்புறம் மண் கரிசல் மண். மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் பற்றி தெரியும். எல்லாமே எல்லா இடம் கரிசல் மண்ணாக தான் இருக்கும். மழை பெஞ்சு அப்படின்னா உள்ள வேலை செய்ய முடியாது. மழை பெய்யலை அப்படின்னா அது தோண்டவே முடியாது. அந்த மாதிரி இடம் தான். இதில் தண்ணி ஊற்றி தான் தோண்டி இருந்தோம். வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கும்போதே தெரியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபென்சிங் பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா, பாருங்கள். குழி அடிச்சிட்டு இருக்காங்க. குழி கரெக்டாக ஒரு அடி தான் போயிருந்து. அதுக்கப்புறம் சுத்தமாக போகவே இல்லை. இப்போ இது தென்னை மரத்தில் தண்ணி பாஞ்சிருக்க இடம்னால உங்களுக்கு குழி போன மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அங்கே போக வெட்ட காடு மாதிரி தான் இருந்துச்சு. அதில் குழிகள் சுத்தமாக ஓடவே இல்லை. வண்டியில் ட்ரம்மை வச்சு வண்டியில் தான் தண்ணி ஊற்றி நம்ம அதை சுத்தமாக அடித்தோம். இப்போ நம்ம தண்ணியெலாம் ஊற்றி 2ஆவது தோணும் அப்படின்னா ரன்னிங் ஃபீட்டுக்கு 5 ரூபா அதிகமாக தான் வச்சு பேசுவோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி விடணும். அதுக்கப்புறம் குழி தோண்ட முடியணும், ஆட்கள் வச்சு தோண்டணும். அதில் டைம்கள் வேஸ்ட் ஆகும். இதே இப்போ நம்ம 2 அடி ஓடிடுச்சு அப்படின்னா உடனே கல்லை தூக்கி போட்டு உடனே கலர் அடித்து வலை இழுக்கிற மாதிரி இருக்கும். குழி ஓடலை அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி போட்டு தண்ணி குடிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயுமே இந்த மண்ணில் ரொம்ப ஃபுல்லாலாம் இறங்காது. ஒரு நேரம் தண்ணி ஊற்றி போட்டோம் அப்படின்னா 1/2 அடி இறங்கும். அதுக்கப்புறம் 2ஆவது தண்ணி ஊற்றி போடுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மிஷின் ஓடுறத பார்க்கும்போதே தெரியும். ஆனால் இந்த டைமுக்குலாம் சுத்தமாக இறங்கிடணும். இடமே இதனால வெயிலான டைம்னால நல்லா காய்வாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கிற இடம். இதில் அப்பப்போ தண்ணி பாயிற இடம். இதுலேயே மிஷின் சுத்தமாக இறங்கலை. சரிங்களா, மிஷின் போட்டுருக்கோம். கல்லு கேப் 8 அடிக்கு ஒரு கல் போட்டிருக்கோம். வேலை தெளிவாக பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே வேலை சுத்தமாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் டாட்டா கம்பியில் கேட்டாலும் சரி, அதே மாதிரி நார்மல் கம்பியில் இப்போ போடுற பார்த்தீங்களா, இது நார்மல் கம்பி. இதுவே நீங்கள் டாட்டா கம்பியில் கேட்டாலும் சரி, நம்ம கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து அது எப்படி அடிக்கணுங்கிறத நீங்கள் 2 இன்ச்சு கேட்டாலும் 2 இன்ச்சு கேட்டாலும் நம்ம கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து அதை தெளிவாக அடித்து கொடுப்போம். சரிங்களா, இதே மாதிரி நீங்கள் 10 அடிக்கு ஒரு கல் போட்டாலும் பண்ணி கொடுப்போம், 8 அடிக்கு ஒரு கல் போட்டாலும் பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் விருப்பத்தை பொறுத்து ரேட் நீங்கள் இந்த கல் கொஞ்சம் நெருக்கி போட்டிங்க அப்படின்னா நம்ம ரன்னிங் ஃபீட்டுக்கு ரேட் அடிக்கு 5 ரூபா வச்சு மாறுபடும். சரிங்களா, நீங்கள் அதேமாதிரி 10 அடிக்கு ஒரு கல் போட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி அடிக்கு 5 ரூபா வச்சு ரேட் கம்மியாகும். பார்த்துங்க, குழி அடிச்சிட்டு இருக்கோம். குழி ஃபுல்லாக அடிக்கிறதுக்குமே 2-3 நாள் பக்கத்தில் குளிக்கே ஆயிடுச்சு. ஏன்னா தண்ணி ஊற்றி போட்டு தண்ணி போட்டு அடிக்கிறனால 2-3 நாள் பக்கத்துலேயே ஆயிடுச்சு. பாருங்க, இதே மாதிரி ஃபென்சிங் சுத்தமாக நம்ம தெளிவாக பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி டாட்டாலும் சரி, நார்மல் கம்பெனிலும் சரி தெளிவாக பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்களா, இது சுத்த பொட்டல் காடு. இடத்துல மேற்பகுதியில் மட்டும்தான் தென்னமரம் தண்ணி பகிர்ந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப காய்வான இடம். நம்ம ஆட்கள் அதில் கம்பி வச்சு தான் குத்தி எடுக்க முடியும். ரொம்ப சிரமமான இடமா தான் இருந்துச்சு. இடத்துக்காரங்க ஜேசிபி டோஸ் பண்ணிட்டாங்க இடத்த. அதே மாதிரி நீங்கள் ஃபென்சிங் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இடத்த சுத்தப்படுத்துறீங்க. நம்ம கல்லுக்கால் ஊன்றோம் பார்த்தீங்களா, அதில் இடம் மேலேயும் கீழே இல்லாமல் அதை நீங்கள் தெளிவாக மட்டமாக அடித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கயிறு கட்டி நேர் பிடிச்சி குழி தோன்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேலையும் ரொம்ப சுத்தமாக பண்ணி கொடுப்போம். ஒரு இடத்துல மேடாக இருக்குது, ஒரு இடத்துல பள்ளமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கல் இறங்கி கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். நம்ம கல் டைரெக்டாக புதுக்கோட்டையில் தான் எடுப்போம்.
நம்ம அங்கே ஆட்களை மதுரை மாவட்டத்தில் விட்டு நம்ம வண்டியில் காலில் கொண்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அளவெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக கல் வந்து புதுக்கோட்டையில் எடுத்துடணும். கல் சைஸ் பார்த்தீங்கன்னா 7 அடி உயரம் வரும், 5க்கு 4.5 அந்த ரேஞ்ச் வரும். கல் தெளிவாக இருக்கும். புதுக்கோட்டை கல்லுங்கிறது நல்ல பெரிய கல்லாக இருக்கும், கல் தெளிவாக இருக்கும். நம்ம அதிகமாக இந்த கல்லை வச்சு தான் நம்ம வந்து வேலி போட்டு கொடுப்போம். சிலவங்க வந்து ஆந்திர கல் எதிர்பார்ப்பாங்க. ஆந்திர கல்லுங்கிறது லைட் கருப்பு கலரில் இருக்கும். சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதே சைஸ், இதோட கொஞ்சம் சின்ன சைஸாக வரும். 4.5க்கு 4 அந்த ரேஞ்ச் வரும். நம்ம இடத்துக்கு வந்து கல் கொண்டு வந்துட்டோம். நான் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். குழி போன இடத்துல வந்து கல்லை போடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வேலை வந்து நான் ஒரு நடையில் இது முடியறதில்ல, ஒரு ட்ரிப்லேயே கல் அடித்து முடிக்க முடியாது. ஏன்னா வண்டியில் வந்து 60 கல் தான் வரும். நான் இறக்கி கொடுத்துட்டு நான் 2வது போயிடுவேன். நம்ம ஆட்கள் வந்து அதே மாதிரி வந்து ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்க, நம்ம வேலை வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இடத்துல பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. அளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு நாள் வேணா 2 நாள் வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு மேலே நம்மளால வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம 4 பேர் 5 பேர் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா, நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லோக்கலில் பக்கத்தில் வேலை இருக்குது அப்படின்னா எனக்கு எப்போ அதாவது சர்வே பொறுத்த அளவுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லிடுவீங்க அளக்க வர சொல்லிட்டு அவங்க 2 நாளில் வரும்னு சொல்லுவாங்க, நாளைக்கே வந்தோன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்குன்னு வெயிட் பண்ணி சில இடத்துலலாம் 1 வாரம் பக்கத்தில் ஆயிடுது. சரிங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பக்கத்தில் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அது முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதுக்காண்டி நம்ம அதிலே ஒரே இடத்துல இருக்க முடியாது. சரிங்களா, அதுக்கு முன்னாடி இடத்துல வந்து அளவு பிரச்சனை இல்லாமல் நம்ம வேலை ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம தொடர்ந்து போயிட்டு இருந்தால் உங்களுக்கு உடனே ரன்னிங்காக தெளிவாக முடிச்சு கொடுத்துரும். இப்போ அடுத்த வேலைக்கு இந்த வேலை இன்னும் அளவு முடியல அப்படின்னா அடுத்த வேலைக்கு போனோம் அப்படின்னா அங்கே டிலே ஆகலாம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து நம்ம தெளிவாக முடிச்சு கொடுத்துரும். கொஞ்சம் முன்ன நம்ம சொன்ன தேதியிலேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் வேலையை வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதனால் வேலையில் வந்து அளவு பிரச்சனை இல்லாமல் இப்போ ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுங்க, நம்ம வந்து ரன்னிங்காக வந்து பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, அதுக்காண்டி வேறு வேலைக்கு பக்கத்தில் போயிட்டோம் அடுத்த அப்படி வரமாட்டேன்னு கிடையாது. வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை சுத்தம் முடிச்சு கொடுக்குன்னு பார்த்தீங்களா, அந்த இடமே இதுமாதிரி குழி தோண முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் வேலை எடுத்து எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் வேலையை வந்து சுத்தமாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் வருவோம். சரிங்களா, கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்து பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. இடத்துல வந்து எல்லா இடமே தண்ணி ஊற்ற வேண்டிய குழி தான். ஃபர்ஸ்ட் ஒரு 20 குழி மட்டும் தான் தண்ணி ஊற்றலை. மீதி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 கல் போல் வந்திருக்கும். கல் பூராமே வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றி தான் தோண்ட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. சரிங்களா, A to Z எல்லாமே தண்ணி ஊற்றி எடுத்தால் மட்டுமே தான். நான் 2 அடியான கல் வந்து கீழே குழிக்குள்ளே போகணும். இல்லை அப்படின்னா இந்த மண்ணுக்கு வந்து கல் கண்டிப்பாக நிற்காது. சில ஃபென்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 அடி தோண்டி போடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து கல் நகுன்னு இருக்கும். ஏன்னா அந்த மண் வந்து கரிசல் மண் மாதிரி சும்மா தண்ணி மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த இது இடத்துக்குள்ளே போக முடியாது, கால் வச்சாலே வழுவும். அதே மாதிரி வண்டிலாம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா வெளியே எடுக்கவே முடியாது. அதனால் கண்டிப்பாக நம்ம 2 அடி தோண்டி போட்டால் தான் கல் ஓரளவுக்கு நழுகாமல் இருக்கும். சரிங்களா, இப்போ கல் கீழே போட்டிருக்க கல் வந்து ஆழம் போகாததுனால கீழே போட்டிருக்காங்க. உள்ள குழிக்குள்ளே போட்டிருக்க கல் வந்து ஆழம் போயிருக்கனால குழிக்குள்ளே போட்டுட்ருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி ஃபென்சிங் பேமெண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வலை ஏற்றணும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வலை உங்கள் இடத்துக்கு தேவையான வலையை வந்து நம்ம கொண்டு வந்துடும். இப்போ 2.5 அடிக்கு வேலை அப்படின்னா அதுக்கேற்ற வலை வந்து 20 கட்டு வலையை நம்ம ஆட்கள் லேபர் எல்லாமே கொண்டு வந்துடும். நம்ம வலையெல்லாம் இறக்கி வேலை செய்யும்போது அதில் வந்து 80%, இப்போ 2 லட்ச ரூபா வேலை அப்படின்னா அதோட 80% பார்த்தீங்கன்னா 1,60,000 வருது. பணம் வந்து தர்ற மாதிரி இருக்கும். தந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் வண்டியில் கல் கொண்டு வருவோம். கல் கொண்டு வந்து நம்ம ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கல் கொண்டு வந்து எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அளந்து மெஷர் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் 20% இருக்கிறத வந்து கணக்கு பண்ணி வாங்கிக்குவோம். அதே மாதிரி என்னன்னா டாட்டா கம்பியை பொறுத்தளவுக்கு 2 இன்ச்சுனாலும் சரி, 2.5 இன்ச்சுனாலும் சரி, 3 இன்ச்சுனாலும் சரி, கண்டிப்பாக அதை அட்வான்ஸ் பண்ணால் மட்டுமே தான் கம்பெனியில் வலை ஓட்டுவாங்க. நம்ம எத்தனை வருஷமே கம்பெனியில் வலை எடுத்தாலுமே அவங்களுக்குன்னு அட்வான்ஸ்னு ஒரு கொடுத்தா மட்டுமே தான் கம்பெனியில் வலை அடிக்க ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வலையை அடித்து கொண்டு வாங்க, நாங்கள் வந்து வந்த அப்புறம் பணம் தரோம் அப்படின்னா டாட்டா வேலை கண்டிப்பாக பண்ணவே முடியாது. சரிங்களா, ஏன்னா சில வேலையை பொறுத்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க, நீங்கள் அடித்து கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதை ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட் இப்போ ஃபென்சிங் பண்ணலை, பின்னாடி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த வலை வந்து அப்படியே கம்பெனியில் உட்காந்துரும். ஏன்னா கம்பெனியில் வந்து வலை நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக அடிச்சதோடு வந்து எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன அடித்து கொடுத்தாலும் அதை வந்து எடுத்துகிட்டு போக சொல்லிடுவாங்க. ஏன்னா ஸ்டாக் வைக்க மாட்டாங்க. சரிங்களா, அதனால தான் நம்ம கண்டிப்பாக வந்து இப்போ 2 லட்ச ரூபா வேலை அப்படின்னா 10% அட்வான்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதை அப்போ கம்பெனிக்கு அனுப்பிட்டு கம்பெனியில் வலை ரெடி ஆனதோட நம்மளுக்கு கூப்பிடுவாங்க. நம்ம வலை அதுக்கப்புறம் அது கம்பெனியில் வலை ரெடி ஆனோம்னா நம்ம சப்போஸ் வெளியில் வேலை நடந்துட்டு இருந்தால் அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த வலையை எடுத்து கொண்டு வரும்போது 80% 10% ஃபஸ்ட்டு வாங்கிடுறோம். மீதி 70% வந்து வலை நம்ம ஆட்கள் நமக்கு இறங்குனதோட பணம் தர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் மீதி அமௌண்ட் வந்து எவ்வளோ இடம்னாலும் சரி, 5000 ஏக்கர்னாலும் சரி, எவ்வளோ இடம்னாலும் சரி, 5000 அடினாலும் சரி, 10,000 அடினாலும் சரி,
மீதி வேலையை வந்து A to Z எல்லாமே முடிச்சுட்டு வேலையெல்லாம் A to Z எல்லாம் சுத்தம் முடிச்சதுக்கப்புறம் அதை மெஷர் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் வந்து 20% கணக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். அட்வான்ஸுங்கிறது வந்து கம்பெனிக்கு போட்டால் மட்டுமே தான் வலை அடிப்பாங்க. நீங்கள் டாட்டா வலை கேட்டாலும் சரி, அதே நார்மல் கம்பெனியில் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு கேட்டாலும் கம்பெனியில் அட்வான்ஸ் கொடுத்தா மட்டுமே தான் அடிப்பாங்க. ஏன்னா 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுங்கிறது கம்பெனியில் எப்பவுமே அது ரன்னிங்கில் இருக்கக்கூடியது. சரிங்களா, அதில் வந்து பிரச்சனையே கிடையாது. நான் அதில் அந்த உங்கள் வேலை கேன்சல் ஆனால் நான் அடுத்த வேலையில் அதை பயன்படுத்திக்கிடுவேன். டாட்டா வலைங்கிறது ரேட் அதிகமானது, அதனால அது எல்லா இடமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலவங்க மட்டுமே தான் எனக்கு டாட்டா போட்டுதாங்கன்னு சொல்லி கேட்பாங்களே தவிர எல்லாருமே அந்த கம்பி யூஸ் பண்ணுறதில்ல ரேட்டு ஜாஸ்தினால. அதனால டாட்டா கம்பியில் நீங்கள் ஃபென்சிங் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது மாதிரி இப்போ வலை வந்து இழுத்துட்டு இப்போ முட்டுகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து 10 கல் 11 கல்ல இதே மாதிரி 2 முட்டுகள் 5 அடி முட்டுகள் வந்து தெளிவாக கொடுத்துரும். சரிங்களா, இப்போ ஒரு இடத்துல வந்து 20 கல் வருதுன்னா அதில் வந்து 9 கல் 10 கல்ல போடுவோம். அதே மாதிரி 25 கல் வருது அப்படின்னா 12 கல்ல கொடுப்போம். அதில் 26 அது மாதிரி வரும்போது அதில் 2 கொடுக்க பார்ப்போம். சரிங்களா, அப்போ தான் முட்டுகள் போட்டால் வந்து தெளிவாக இருக்கும். இதே மாதிரி கலர் அடித்து நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் என்ன கலர் நீங்கள் வாங்கி தரீங்களோ அந்த கலர் வந்து நம்ம வந்து தெளிவாக அடித்து கொடுத்துருவோம். டைமண்ட் சைஸ் சொல்லியிருப்போம். வலையோட டைமண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு இருக்கும். சரிங்களா, அதோட வலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்கும். மேலே வந்து வலையிலேயே முள்ளு மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இதே மாதிரி தெளிவாக பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி ஆந்திரா கல் இருக்குது. ஆந்திரா கல்லுங்கிறது கருங்கல். அதில் நம்ம ஃபென்சிங் பண்ணி நினச்சோம் அப்படின்னா அதுலேயுமே பண்ணி கொடுப்போம். அதில் பண்ணும்போது உங்களுக்கு ரன்னிங் ஃபீட்டுக்கு வந்து 5 ரூபா கூட வரும். ஏன்னா அந்த கல்லோட ரேட்டு வந்து ஜாஸ்தி. இதுலேருந்து நார்மல் கல்லோட அதோட 50 ரூபா கூட வரும் அந்த கல். சரிங்களா, அதனால நம்ம அடிக்க 5 ரூபா வச்சா மட்டுமே தான் உங்களுக்கு நம்ம அதை ஓட்டு பண்ண முடியும். சரிங்களா, பாருங்கள் இப்போ வந்து ஜாயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க வலைக்கு. வலை இப்போ வலை வந்து ஒரு வலை 100 அடி வருது அப்படின்னா அடுத்த வலை வந்து ஜாயிண்ட் போடுறதுக்கு வந்து கலத்தி தெளிவாக கெட்டு கம்பிச்சு கட்டணும்னு அசிங்கமாக இருக்கும். அதுலேயே ஒரு பாயிண்டை பிரித்து நம்ம ஜாயிண்ட் போட்டோம் அப்படின்னா ஒரே ரன்னிங்கில் இருந்த மாதிரி ஒரே மாதிரி மாடலாக இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து வேலை வந்து சுத்தமாக செய்கிறதுனால வேலையில் எந்த குறையுமே வைக்க மாட்டோம். அதே மாதிரி வேலையுமே நீங்கள் ரொம்ப தெளிவாக வந்து இடத்த ரெடி பண்ணி தந்துடணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இடத்த ரெடி பண்ணி தந்தால் மட்டும்தான் கல் கீழே மேலேயும் போடுறாத அளவுக்கு தெளிவாக பண்ணி கொடுப்போம். இடத்தை நீங்கள் சுத்தப்படுத்தி தெளிவு பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னா கல் கண்டிப்பாக கீழேயும் போகிறது இருக்குது, மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதே மாதிரி நம்ம 6 அடி வலையும் போட்டு கொடுப்போம். 8 அடி கல் போட்டு 6 அடி வலையும் போட்டு கொடுப்போம். ஆனால் அதுக்கேற்ற ரேட் வந்து கூட மாறுபடும். சரிங்களா, 8 அடி கல் 6 அடி வலை போடணும் அப்படின்னா அடிக்கு வந்து 1000 அடிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அடிக்கு வந்து 180 ரூபாய்க்கு பண்ணுவோம். 3 இன்ச்சு வலைக்கு 2 இன்ச்சு வலை அப்படின்னா 200 ரூபாய்க்கு பண்ணுவோம். நீங்கள் வலையோட சைஸு குறைய வந்து அதோட அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மாறுபட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம மதுரை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம், தமிழ்நாடு எந்த மாவட்டத்துலேருந்து நீங்கள் கால் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து வேலை வந்து நம்ம வந்து சுத்தமாக போட்டு கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்க. வேலை வந்து கம்மியான ரேட்டில் பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்கறதுனால வேலையும் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபென்சிங்காரங்களோட நம்மகிட்ட அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, இப்போ நீங்கள் ஒரு 1000 அடிக்கு மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அடிக்கு வந்து 150 ரூபாய் போட்டு கொடுப்போம். இதுவே நீங்கள் 4000 அடி 5000 அடி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக 5 ரூபா கம்மி பண்ணி வந்து ரேட் வந்து பண்ணி கொடுப்போம். இடம் அதிகமாக காசு கம்மியாகும். இதுவே நீங்கள் 1000 அடிக்கு உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அடிக்கு வந்து 160 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். இது 500 அடிக்கு உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 170 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். 200 அடிக்கு உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அடிக்கு வந்து 200 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். சரிங்களா, அதே மாதிரி அது நம்ம எதுவுமே லேபரை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. இடத்த விட அதிக இடம் அப்படின்னா ரேட்டு கம்மியாக இருக்கும், கம்மியான இடம் அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ ஒரு 5 சென்ட் இடம் இருக்குது, அது மொத்தமே அடின்னு பார்த்தீங்கன்னா 200 அடி தான் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 200 × 200 என்ன அமௌண்ட் வருதோ அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுப்போம் A to Z. சரிங்களா, சின்ன இடமா இருந்தாலும் சரி பெரிய இடமா இருந்தாலும் சரி வேலையை வந்து நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து தென்னந்தோப்பு வச்சிருக்கிறதுனால தென்னந்தோப்பு சுற்றி பொதுவாக வேலையை அடைச்சா மட்டுமே எதுவுமே பண்ண முடியுங்கிற காரணத்தினாலே ஃபுல்லாக அடைக்கிறாங்க. இப்போ பின்னாடி உள்ள இடத்துல அடுத்த அளவுக்கு தென்னந்தோப்பாக வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இடத்துக்காரங்க. அது மாதிரி தென்னந்தோப்பு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேலி எதுவும் இப்போ விவசாயம் பண்ண போகிறீங்க, இப்போ ஏதோ ஒரு கம்பெனி வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து வேலையை அடைச்சா மட்டுமே நம்ம இடமும் நமக்கு தனியாக தெரியும். அதே மாதிரி இடத்துக்குள்ளே யாரும் வராமல் இருப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா வேலையை அடைச்சி நம்ம வேலையை அடைக்காமல் சும்மா உள்ள தென்னை மரமோ ஏதோ பருவமோ விவசாயமோ ஏதோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆடு மாடு உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு வேலையை அடைச்சிட்டு நம்ம ஃபென்சிங் ஒர்க் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இடமும் சுத்தமாக இருக்கும், உங்கள் இடத்தோட அளவும் பாதுகாக்கப்படும், இடமே வந்து தெளிவாக இருக்கும். சரிங்களா,
நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேலையை ஃபர்ஸ்ட் வலை இழுத்துட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ கல் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் கல்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வலை கட்டுவோம். வலைக்கு வெளிப்பக்கமாக 4 லைன் முள்ளு கம்பி கட்டிடுவோம். முள்ளு கம்பி எதுக்கு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தான். இப்போ யாருமே அதில் வந்து கை வைக்க மாட்டாங்க. அதேமாதிரி ஆடு மாடு எதுவுமே வந்து அது வந்து உரச வாய்ப்பு கிடையாது. நம்ம முள்ளு கம்பி கெட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா போகிற வழியில் அது ரோட்டு பக்கம் பார்த்தீங்களா, போகிற வழி வந்து ஆடு மாடு அதில் உரசும் போது கல் சரியாக வாய்ப்பு இருக்குது, கல் உடைய வாய்ப்பு இருக்குது. இது முள்ளு கம்பி கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு நேரம் உரசம் கண்டிப்பாக அது வந்து கிழிச்சிடும். முள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் வந்து கம்பி வரைக்கு ஆடோ மாடோ எதுவுமே வந்து உரசுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த பாதுகாப்புக்கு மட்டுமே தான் நம்ம வந்து இந்த முள்ளு கம்பியை வந்து கட்டுறது. சரிங்களா. இதேமாதிரி மலை பகுதி பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா இதேமாதிரி முள்ளு கம்பி கட்டிட்டோம்னா ஆடு மாடு எதுவும் உரசாது. நம்ம காட்டு ஜீவன்கள் காட்டு மிருகங்கள் எதுவுமே உள்ள வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. நம்ம டாட்டாலும் இதே ஸ்பெசிஃபிகேஷனில் தான் பண்ணுவோம். 3 இன்ச்சு வலை அதே மாதிரி 4 முள்ளு கம்பி போட்டு பண்ணுவோம். அதுக்கு அடிக்கு வந்து 200 ரூபாய்க்கு பண்ணுவோம். சரிங்களா. ஒரு அடிக்கு இது 150 ரூபாய்க்கு பண்ணுறோம் அப்படின்னா டாட்டாவில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 200 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். அது போட்டிங்க அப்படின்னா இது வந்து 10 வருஷத்துக்கு லைஃப் வரும். அதுக்கப்புறம் துரு பிடிக்க ஆரம்பிக்கும். துரு பிடிச்சாலும் கம்பி கல்லோட தான் இருக்க போகுது, கட் ஆகாது. அதே மாதிரி டாட்டா கம்பிங்கிறது 15 வருஷம் லைஃப் வரும். சரிங்களா. ரொம்ப நீங்கள் பெஸ்ட்டாக வேலி போடணும் அப்படின்னா கண்டிப்பாக டாட்டா கம்பியில் போட்டு கொடுப்போம். இல்லை வேலி போட்டால் மட்டும் போதும், அது எப்படினாலும் இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு அடைப்பு மட்டும் இருந்தால் போதும், இடத்த மட்டும் பாதுகாக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா நார்மல் கம்பியில் கூட போட்டால் போதுமானது. சரிங்களா. இதுவே நம்ம ரேட்டு கம்மியாக பண்ணணும் அப்படின்னா 10 அடிக்கு ஒரு கல் போட்டு வலையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அடி உயரம், அதோட டைமண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 ரேஞ்சுக்கு போட்டு கொடுத்து 3 முள்ளு கம்பி இழுத்து கொடுத்தோம் அப்படின்னா அடிக்கு வந்து 140 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். சரிங்களா. அதில் வந்து 10 ரூபா குறைச்சி பண்ணி கொடுப்போம். இடம் கிளியராக மிஷின் 2 அடி பிடிச்சதோட ஓடிடும், தண்ணி ஊற்றினா 2வது தோண்ட வேண்டாம் அப்படின்னா அது 130 ரூபாய் கூட பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு இடத்த பொறுத்து தான் ரேட் இருக்கும். இந்த இடத்துல வந்து குழி ஓடிடுச்சு அப்படின்னா அடிக்கு வந்து 145 ரூபாய்க்கு பண்ணியிருப்பேன். அதில் வந்து குழி சுத்தமாக ஓடவே இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், தண்ணி ஊற்றா நம்ம தோண்டிருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் 150 ரூபாய்க்கு இதை நம்ம வந்து பண்ணி கொடுத்துருப்போம். சரி, எந்த இடம்னாலும் நம்ம வந்து ஃபென்சிங் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி சில இடத்த பொறுத்தளவுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கல்லுக்கால் இறக்கி வச்சிடறாங்க. ஃபென்சிங் பண்ணுறதுக்கு ஆளை ரெடி பண்ண முன்னாடியே கல்லுக்கால் இறக்கி வச்சிருக்காங்க. அதுமே நம்ம வந்து ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். கல்லுக்கால் இறக்கி வச்சிருக்காங்க, 7 அடி கல் இறக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் இடம் இருக்குது. நான் ஃபர்ஸ்டே கல்லுக்கால் வந்து உங்களுக்கு இறக்கி வச்சுட்டேன், ஒரு 300 கல் இறக்கி வச்சுட்டேன். நீங்கள் வலையும் லேபரும் வச்சு மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னா அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து நம்ம வந்து கல் எடுத்துக்குவோம். உங்கள் வந்து கல் இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் கல்லை நம்ம எடுத்ததை பயன்படுத்திக்குவோம். எத்தனை கல் எடுத்திருக்கோமோ ஒரு கல்லுக்கு 300 ரூபா வச்சு கழிச்சிரும். சரிங்களா. இப்போ ரன்னிங் ஃபிட் வந்து 145 ரூபா 150 ரூபாய் பண்ணுறதுல அதில் அடிக்கு வந்து உங்களுக்கு வந்து 30 ரூபா வச்சு கழிச்சிரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அடிக்கு வந்து 115 ரூபா 120 ரூபாய்க்கு நம்ம அந்த கல்லை எடுத்து தோண்டி குழி தோண்டி லேபரை போட்டு குழி எடுத்து வலையெல்லாம் கட்டி முள்ளு கம்பியெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு வந்து அடிக்கு வந்து ஒரு 115 ரூபாய்க்கு அது பண்ணி கொடுப்போம். நீ கல் வச்சுருந்தீங்க அப்படின்னா. கல் இல்லை நீ எல்லாமே நம்ம வச்சு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கு 150 ரூபாய். நம்ம ஃபுல் கான்ட்ராக்ட்லாம் தான் பண்ணுறது. மற்றபடி லேபர் கான்ட்ராக்ட்லாம் அதிகம் பண்ணுறதில்ல. நீங்கள் லேபர் கான்ட்ராக்டாக பண்ணணும், எனக்கு 5 ஏக்கர் இடம் இருக்குது, கல் வலையெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் நம்மகிட்ட டீம் இருக்குது. அது கூப்பிட்டாலும் நான் அந்த டீமுங்களாம் சொல்லுவேன், நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா. மொத்தமாக நம்மகிட்ட தரதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கல் இறக்கி வைப்பீங்க, கல் உடஞ்சிருக்கும், வரும்போது 2 கல் உடையும் அப்படின்னு சொல்லி அதில் உங்களுக்கு நஷ்டமாக வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக தந்தீங்கன்னா எல்லாமே கல் நம்ம வண்டியில் கொண்டு வந்துடும், வலையை நம்ம கொண்டு வந்துடும். உங்களுக்கு எந்த சிரமமே இல்லாமல் நம்மளே எல்லாமே A to Z எல்லாமே தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா. அதெல்லாம் மொத்தமாக தர்றதாஇருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேலை பழுது இருக்காது. நீங்கள் எல்லாமே தனித்தனியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பழுது அதிகமாகிடும். அதனால் மொத்த கான்ட்ராக்டாக மொத்தமாக தந்தீங்கன்னா நம்ம வந்து வேலை வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஒரு டீமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் அந்த ரேஞ்சு தான் வருவோம். சரிங்களா. 4 பேருங்கிறது நம்ம குழி அடிக்கிறது தான் ஆள், அது குழி போடுறதுக்கு மட்டும்தான் ஆள் அதிகமாக தேவைப்படும். நம்மளுக்கு மிஷின் வச்சு ஓட்டுறதுனால ஆட்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது. அதே மாதிரி முள்ளு கம்பி கட்டுறது வலை கம்பி கட்டுறதுலாம் ஒரு 2-3 பேரை வந்து இழுத்து ஸ்டம்பராக கட்டிடுவாங்க. சரிங்களா. ஆட்கள் அதிகம் ஓட்டும் அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. சும்மா வேலையும் நடக்காது, எதுவும் நடக்காது. 4 பேர் வந்து உங்களுக்கு வேலை வந்து சுத்தமாக பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா, வேலை வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருங்க. இதே மாதிரி வேலை வந்து ஃபென்சிங் வந்து சுத்தமாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சுத்தமாக வேலை பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பேமெண்ட்டு பணம் தர்றதையும் ஃபஸ்ட்டு வலை இறக்கும்போது 80% பணம் தந்தால் மட்டுமே தான் அங்கே வேலை நடக்கும். சரிங்களா. நம்ம பணத்தை வாங்கிட்டு எங்கேயும் போகிறது கிடையாது. நம்ம ஆட்கள் அங்கே இருப்பாங்க, இருந்து வேலை செஞ்சுட்டு தான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரும். இப்போ இடம் ஒரு 4000 அடி 3000 அடி வேலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இடத்துக்குள்ளேயே சமையல் பண்ணிக்குவோம். இப்போ 2 நாள் தான் வேலை இருக்கும், ஒரு 1000 அடி தான் அப்படின்னா நம்ம கடையில் கூட வாங்கிக்குவோம். நம்ம சப்போஸ் நான் வெளியில் போயிட்டோம் அப்படின்னா கல் எடுக்க போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா நம்ம ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எங்கேயும் வெளியே போக வாய்ப்பில்லை. பக்கத்தில் கடை இருந்தால் கடையில் சாப்பிட்ருவோம். இப்போ 2 கிலோமீட்டர் தள்ளி தான் கடை இருக்குது அப்படின்னா நீங்கள்
அவங்க என்ன சாப்பாடு கேட்குறது சாப்பாடை வாங்கி கொடுத்துடணும். நம்ம லாஸ்ட்டில் கணக்கு பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ ரூபா கையிலேருந்து செலவு பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு மீதி இருக்க 20% உள்ள அமௌண்ட்டை வாங்கிக்கணும். நீங்கள் எவ்வளோ சார் நீங்கள் 2000 செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கடைசியில் தர வேண்டியது 40,000 தர வேண்டி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 2000 கழிச்சிட்டு மீதி 43,000 வாங்கிக்குவோம். சரிங்களா? கடை பக்கத்தில் இருந்தால் வாங்கிக்குவாங்க. நாங்கள் இருந்தோம் அப்படின்னா நான் வாங்கி கொடுத்துருவேன். நான் கல் எடுக்க போயிட்டோம் வர நைட் ஆயிரும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே முடிச்சு A to Z முடிக்க வந்து தெளிவாக வேலை வந்து ஸ்பீடாக இருக்கும். சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் வேலை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வேலை முடிக்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம வந்து காங்கிரீட் போஸ்ட்டும் பண்ணி கொடுப்போம். இப்போ சிலவங்க வந்து காங்கிரீட் போஸ்ட் போட்டு பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. ஏன்னா கல்லுங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. தட்டினா உடஞ்சிரும் அப்படின்னு. கல் ஒரு நாள் உடைய போகிறது இல்லை. காங்கிரீட் போஸ்ட்டும் உள்ள கம்பி இருக்கும், உடஞ்சாலும் அப்படியே இருக்கும். அப்படிங்கிறதுல சிலவங்க தான் ஃபிளாட் வச்சுருப்பாங்க. வீட்டை சுற்றி போடுறதுக்கு வந்து காங்கிரீட் போஸ்ட் வச்சு போடுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரே தெளிவாக இருக்கும். கல்லுங்கிறது ஒரு கல் பெருசாக இருக்கும், ஒரு கல் சின்னதாக இருக்கும். காங்கிரீட் போஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் பெரிய போஸ்ட்டாக ஒரே சைஸாகவே இருக்கும். இப்போ 4x 4 அளவில் இருக்கும். அதை வச்சு போடும்போது இடத்தோட உங்கள் வீட்டை சுற்றி போடும்போது அந்த இடம் வந்து பார்க்குற நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃப்ளாட்லேயுமே போடுறதுக்கு வந்து காங்கிரீட் போஸ்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? கல்லுங்கிறது லைஃப் வரும். அதே மாதிரி காங்கிரீட் போஸ்ட்டுங்கிறது ரொம்ப லைஃப் இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி காங்கிரீட் போஸ்ட்டு போட வேண்டிய இடத்துல போடலாம். ஆனால் வேலி தோட்டத்துக்கு போடும்போது உங்களுக்கு வந்து கல்லுக்கால தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கேப் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழிப்பாதை உள்ள இடத்துக்குள்ளே போகிறதுக்கு வழிப்பாதை விட சொன்னாங்க. அது வழிப்பாதையுமே கட்டி கொடுத்துரும். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு சும்மா வேலி மட்டும் முள்ளு கம்பி வேலி மட்டும் போட்டால் போதும், வலை வேண்டாம் அப்படின்னா அதுவுமே அடிக்கு வந்து 100 ரூபாயிலேருந்து பண்ணி கொடுப்போம். ரன்னிங் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் பண்ணி கொடுப்போம். நீங்கள் டாட்டா கம்பி கேட்டிங்க அப்படின்னா 140 ரூபாய்க்கு 145 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். அதில் என்ன வரும் அப்படின்னா இதே மாதிரி கல் வரும். முள்ளு கம்பி வந்து இப்போ வலை கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா நேராக, அதே மாதிரி வலைக்கு பதிலாக 7 லைன் முள்ளு கம்பி நேராக இழுப்போம். அதே மாதிரி கல்லுக்கல் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா 5 கம்பி முள்ளு கம்பி போடும். இது டாட்டா கம்பியில் பண்ணது அடிக்கு வந்து 145 ரூபாய்க்கு பண்ணுவோம். சரிங்களா? இதே மாதிரி சில இடத்துல என்ன பண்ணுவோம்னா காங்கிரீட் போட வேண்டியிருக்கு. ஏன்னா வயக்காட்டு இடமா இருக்கும். நம்ம மழை பெஞ்சுனா தண்ணி உள்ள போகும்போது கல் சரியற வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து காங்கிரீட் போடுற அமௌண்ட் நம்ம எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காங்கிரீட் போடுறோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஜல்லி மண் சிமெண்ட் தண்ணி எல்லாமே ரெடி பண்ணி பக்கத்துல வச்சுக்கணும். இப்போ தள்ளி லாங்காக வைக்க ஒரு 10 கல் உள்ள இடத்துல ஒவ்வொரு குட்டையாக அள்ளி வச்ச மாதிரி அள்ளி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம காங்கிரீட் போடக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். நம்ம கல்லுக்கால போட்டுட்டு காங்கிரீட் போடணும் அப்படின்னா ஒரு கல்லுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா அதில் வந்து லேபர் வேலை இருக்கு. காங்கிரீட் குழச்சி போட்டு நம்ம இறுக்கி மட்டம் கட்டுறதுக்கு வந்து டைம் ஆகும். நம்ம நினைச்சதோட கிண்டி உடனே போட முடியாது. அதுக்கு ஒரு கல்லுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். சரிங்களா? அது வந்து ஃபென்சிங் கூட சேராது. அது தனியாக வரக்கூடிய அமௌண்ட்டு. சரிங்களா? அதில் வேலை இருக்கிறனால இப்போ 100 கல்லுக்கு நம்ம காங்கிரீட் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து 5000 ரூபா செலவாகும். சரிங்களா? 100 கல் மிச்சில் 5000 உங்களுக்கு கண்டிப்பாக செலவாகும். இல்லை நான் காங்கிரீட்டுக்கு வேறு ஆட்கள் வச்சு இப்போ நீ கல்லை மட்டும் ஊனுங்க, காங்கிரீட்டுக்கு நான் 2-3 பேரை தனியாக விட்டுறேன் அப்படின்னா நீங்கள் அதை தனியாக நான் கல்லை போட்டு நான் பிடிச்சி கொடுப்போம். அவங்க காங்கிரீட்டை வந்து கலவே தட்டிட்டாங்கன்னா போதும், அதை நம்ம ஆட்களை இறுக்கிடுவாங்க. சரி, நீங்கள் அதுக்கு ரெடி பண்ணாலும் ஓகே, அது உங்களோடது. நீங்களே மொத்தமாக காங்கிரீட்டும் போட்டு எனக்கு சுத்தமாக நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம அதுவுமே அடிக்கல கல்லுக்கு வந்து 50 ரூபாய்க்கு நம்ம போட்டு கொடுப்போம். ஒரு கல்லுக்கு காங்கிரீட் போட்டு இறுக்கி ரெடி பண்ணதுக்கு வந்து 50 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். வேலை வந்து எப்படி இருந்தாலும் நம்ம தெளிவாக அதை பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வேலை பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி வேலை வந்து நம்ம இங்கே சொன்ன அடுத்த நாளே உடனே பண்ண முடியாது. வேலைகள் 1 மாதம் ரன்னிங்கில் எப்போதுமே வேலை 1 மாதம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேலை கன்ஃபார்மாக சொல்லிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த வேலையை வந்து பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 டைம் மட்டும் ஃபோன் பண்ணிட்டு அடுத்த மாதம் நான் வாரம் அப்படின்னா சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த அப்படி மறந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு ஞாபகப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு டைமை ஒதுக்கி உங்களுக்கு வந்து வேலை வந்து தெளிவாக நம்ம பண்ணிவிடுவோம். ஃபோன் கால் வந்து ஒரு நாளைக்கு அதிகமாக வரும். ஃபோன் காலை மட்டுமே நம்ம நம்பி வந்து வேலை செய்ய முடியாது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் லொக்கேஷன் போட சொல்லுவோம். வாட்ஸ்அப்பில் அதே மாதிரி இடத்தோட வீடியோ அனுப்பிச்சி விட சொல்லுவோம். நீங்கள் அதை அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வேலையை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வேலையை வந்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். ஒரு வாட்டி மட்டும் ஃபோன் பண்ணிவிட்டு நான் அடுத்த 15 நாளில் வரேன்னு சொன்னால் நான் வரலான்னா நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன மெசேஜ் போட்டால் மட்டுமே எனக்கு கரெக்டான விதத்தில் ஞாபகங்கள் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் வேலை ஒன்று எடுத்து நான் பண்ணித்தரோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை வந்து நான் வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவேன். இப்போ லோக்கலில் பக்கத்துலேயே வேலை நடக்குது, உங்கள் இடத்து பக்கத்தில் வேலை அப்படின்னா அந்த இடத்த வந்து நான் வந்து பார்த்துருவேன். சரிங்களா? இடம் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா இடத்த ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி விட்டாலே போதுமானது. அதே மாதிரி இடத்தோட சின்ன லொக்கேஷனாலும் ஷேர் பண்ணிடுவோம். கரண்ட் லொக்கேஷன் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் கொண்டு வரதுக்கு நம்ம நேராகவே அங்கேயே கொண்டு வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக நம்ம எதுவுமே எங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு கேட்க வேண்டிய தேவையில்லை, நம்ம இடத்துக்கே கொண்டு வந்துடும். சரிங்களா?
இதே மாதிரி ஃபென்சிங் ஒர்க் வந்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருப்போம். நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தெளிவான முறையில் வந்து இடத்த வந்து சுத்தமாக அடைச்சு உங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக நம்ம வந்து வேலையை வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.